சிட்டிக்குள்ள என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம வந்து ஒரு வரியில வந்து ஆன்சர் சொல்லிட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து சிட்டியில் முக்கியமாக என்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறோம், அதை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன கார்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த வீடியோவில் நான் முக்கியமாக செல்ஃப் டிரைவ் பண்ணவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க தான் வந்து அதை டிரைவிங்கும் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நிறைய வேலைகளையும் செய்யணும். டிரைவர்ஸ் போட்டு ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, டிரைவர்ஸுக்கு அதுதான் முக்கியமான தொழில். அவங்க அதில் கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி கண்டிஷனாக இருந்தாலும் அவங்க சமாளிச்சிருவாங்க. சிட்டியில் நம்ம என்னென்ன முக்கியமான பிரச்சனைகள் சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், பேக் டு பேக் டிரைவிங். ஒரு காரை தொடர்ந்தே நம்ம வந்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். நிறைய வாகனங்களை வந்து தொடர்ந்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து ஸ்லோவாக தான் ஓட்ட முடியும். இதனால கிளச் அமுக்கி நமக்கு வந்து லெஃப்ட் லெக்கு வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும். இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உதவும். ஏன்னா அதில் வந்து கிளச் இருக்காது. அப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்டும் வந்து நம்ம வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சமாளிக்கும். நமக்கு வந்து பயங்கர உதவியாக இருக்கும். அப்படி நம்மளால் ஆட்டோமேட்டிக் கார் வாங்க முடியல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, லைட்டர் கிளச் இருக்கிற ஒரு கார் வாங்கலாம். அது வந்து கொஞ்சம் நமக்கு லெஃப்ட் நீயை வந்து நல்லாவே சேவ் பண்ணும். அடுத்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ரொம்ப நெருக்கடியான ரோட்டில் வண்டி ஓட்டுறது, அப்புறம் வந்து குறுகலான ரோடுகளில் வண்டி ஓட்டுறது. இந்த நெருக்கடியான ரோடுகளில் வண்டி ஓட்டும் போது என்ன அப்படின்னு சொன்னால், லெஃப்ட் சைடில் வண்டி இருக்கும், ரைட் சைடில் வண்டி இருக்கும், ஃப்ரண்ட்டில் வண்டி இருக்கும், பின்னாடி வண்டி இருக்கும், டூ வீலர் ஒரு பக்கத்தில் இருந்து வரும். எல்லாம் வந்து நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து உள்ளே உட்காந்து பார்க்கும்போது விசிபிலிட்டி சுற்றி நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குறுகலான ரோட்டில் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொன்னால், எப்படின்னா வண்டி கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். லென்த்து சரி பிரெட்த்தும் சரி சின்னதாக இருந்ததுன்னு சொன்னால், நமக்கு வந்து மேனவர் பண்ணி போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஹேட்ச் பேக்ஸ் வாங்கலாம். வண்டி சின்னதாக இருக்கும். அடுத்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ டர்ன் எடுக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு தடவை சுற்றி ஒடிச்சு எடுத்தாலே வந்து வண்டி எடுக்கிறது மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஃபார்வர்டு எடுத்து ரிவர்ஸ் எடுத்து அப்போ அதுக்குள்ளே வந்து பின்னாடி ஒரு வண்டி வந்து நிற்கும். இதெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் நமக்கு. அதனால இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல டேர்னிங் ரேடியஸ் இருக்கிற வண்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பெரிய பிரச்சனை நமக்கு என்னன்னா, பார்க்கிங் ஸ்பேஸ். பார்க்கிங் ஸ்பேஸ்னால் நம்ம வந்து ரொம்ப சின்ன இடத்துல சில டைம் அவங்க வந்து பார்க் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ இடம் தான் கிடைக்கும். அதுக்கும் வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா, வண்டி வந்து சின்னதாக இருக்கணும். ஹேட்ச்பேக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ஓடும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம். ஏர் கண்டிஷன் வந்து கொஞ்சம் அது பாட்டுக்கு ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ வந்து டெம்பரேச்சரை ஏற்றுறது இறக்குறது, ஃபேன் ஸ்பீடை ஏற்றுறது இறக்குறது, இதெல்லாம் வந்து நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஏசி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதுவே வந்து டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணி வச்சோம்னா பார்த்துக்கும், ஃபேன் ஸ்பீடை ஏற்றிக்கும் இறக்கிக்கும், நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை. இந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் வந்து நம்ம வந்து வண்டியை ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டுறது மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் தான் பிரச்சனை. இதை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன கார்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்றில் நம்ம வந்து ஹேட்ச்பேக்ஸ் வாங்கணும், இல்லைனா வந்து சப் 4 மீட்டரில் இருக்கிற கிராஸ் ஓவர்ஸ் வாங்கலாம். சரி, என்னென்ன பிராண்டில் வந்து என்னென்ன கார்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நம்ம மாருதியில் வாங்குறதா இருந்தால் ஸ்விஃப்ட் வாங்கலாம், பலினோ வாங்கலாம், இல்லைனா ஃப்ரான்ஸ் வாங்கலாம். ஹுண்டாயில வந்து i10, i20 வென்யூ வாங்கலாம். அப்புறம் வந்து கியால வந்து சானட் வாங்கலாம். டாட்டால வந்து பஞ்ச் வாங்கலாம், ஆல்ட்ரோஸ் வாங்கலாம். அப்புறம் வந்து நெக்ஸான் வாங்கலாம். நம்ம வந்து சிட்டியில மட்டுமே தான் வண்டி ஓட்ட போறோம் அப்படின்னு சொன்னா, மாருதி, ஹுண்டாய் ஆர் கியா வந்து வாங்கலாம். நம்ம ஹைவேயும் வந்து அப்பப்போ எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு சொன்னா, டாடா கார்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களோட கார்ஸ் வந்து அவங்க வந்து நல்லா சேஃபாக செய்கிறாங்க. சேஃப்டி ரேட்டிங்கில் வந்து நல்ல ஹையர் கிரேட்ஸில் வந்து அவங்க வண்டி வருது. அதனால் வந்து ஹைவேல வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீடு ஓட்டும்போது சப்போஸ் ஏதாவது வந்து விபத்துகள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், சேஃப்டி வந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். அதனால் வந்து ஹைவேயும் அப்பப்போ ஓட்ட போகிறோம் அப்படின்னா டாடா கார்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த கார்கள் இல்லாமல் வந்து இன்னொரு சூப்பர் கார் இருக்குது. அது வந்து ஆனால் வந்து ஒரு 2-3 செக்மெண்ட் ஹையர் ப்ரைஸிங்கில் வரும். மினி கூப்பர் சூப்பர் வண்டி, சின்னதாக தான் இருக்கும், ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். முன்னாடி மாதிரி நமக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுறது மாதிரி கார்ஸ் இப்போ எதுவுமே ப்ரொடக்ஷன்ல இல்லை. ஃபோர்ட் ஃபிகோ இல்லை, VW போலோ இல்லை, ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் இல்லை, ஃபியட் புண்டோ இல்லை. இது எல்லாமே அவுட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போயாச்சு. நமக்கு இருக்கிற ஒரே டிரைவர்ஸ் கார் இன்னைக்கு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல வந்து மினி கூப்பர் எஸ் மட்டும்தான் இருக்கு. அப்படி வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பா இந்த காரை வந்து வாங்கி ஓட்டலாம். இது
இல்லாம நம்ம வந்து சிடான்ஸ் வாங்கக்கூடாதா, மற்ற கார்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம். ஆனா நம்ம இப்ப இந்த பார்த்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு சமாளிக்கிறது மாதிரி இருக்கு. ஈஸியா சமாளிக்க முடியாது. அதனாலதான் இந்த கார்ஸை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். சிட்டில என்ன கார் வாங்கலாங்கிறதுக்கு இதெல்லாம் தான் கண்டென்ட். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சிட்டில என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.